ஹலோ. எஸ் மேம். எஸ் மேம். இந்த பார்வைக்கு மட்டும் பிரிண்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்? புரியல மேம். சீரியல் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணீங்கன்னா எப்படி கொடுக்கலாம்? மேம் வாய்ஸ் கேட்கல மேம். இப்போ கேக்குதா? எஸ் மேம். ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி கொடுக்கலாம்? ரேஞ்ச் ஆஃப் 2,11,2 கொடுத்து பார்ப்போம் மேம். பார் ஐடியும் எனக்கு 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 11 11க்கு வரைக்கும் கொடுக்கலாம், ஏன்னா 10 வரைக்கும் வரணும். 2 எஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 6 நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுமா? எஸ் மேம். ஸோ அதனால நமக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? 2, 4, எஸ் 6, மேம். 8, 10 இருக்குதா? எஸ் மேம். இப்போ இது மாதிரி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ஒரு கோடு அன்னைக்கு வந்து ரன் ஆகணுங்கிறதுக்காண்டி லூப் யூஸ் பண்றோம். அதில் ரேஞ்ச் வச்சு நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எஸ் மேம். இது வந்து ஃபார் லூப்பு. நெக்ஸ்ட் நம்ம வந்து வைல் லூப் பார்க்கலாம். எஸ் மேம். இப்போதான் வந்து இட்ரேட் பண்றதுக்காண்டி நம்ம ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அதுல வந்து 3 வேல்யூஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வேல்யூ கொடுப்போம், நெக்ஸ்ட் ஸ்டாப், அதுக்கப்புறம் ஸ்டெப்புங்கிறப்போ நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எஸ் மேம். இப்போ நெக்ஸ்ட் லூப் என்னன்னா வைல் லூப் பார்ப்போம். சரிங்களா? எஸ் மேம். இந்த வைல் லூப் எதுக்குன்னா, இது மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆக யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணும்னா கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? எஸ் மேம். இப்போ இதுல எப்படி நம்ம வந்து ரேஞ்ச் கொடுப்போம், ஃபர்ஸ்ட் வந்து சீக்வென்ஸ் கொடுப்போமோ அது மாதிரி இதுல நம்ம ரேஞ்ச் கண்டிஷன் கொடுப்போம். சரிங்களா? எஸ் மேம். இதுதான் வந்து வைலோட சின்டாக்ஸ். வைலுங்கிறது நம்மளுக்கு பாருங்கிற மாதிரி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதுல நம்ம என்ன கண்டிஷனோ அதை கொடுத்துட்டு அந்த கண்டிஷனுக்குள்ள பிளாக் ஸ்டாப் கோடு கொடுக்குறோம். சரிங்களா? எஸ் மேம். இப்போ இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வைல் லூப்ல என்டர் ஆகும். நம்ம கொடுக்குற மாதிரி இந்த கண்டிஷன் அதுதான் இங்க டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அந்த பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா இது எக்ஸிட் ஆயிடும் மேம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி கண்டிஷன் எடுத்தோம்னா ஃபால்ஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு லூப் அவுட்டு எக்ஸிட் ஆயிடும். சரிங்களா? எஸ் மேம். இப்போ இப்போ வயலுங்கிறது நம்மளோட கீவேர்டு. வயலோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் இப்போ வயலு கண்டிஷன் கொடுக்கணும். கோல்டு வச்சுட்டு நம்ம இங்க வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை கொடுக்கணுமா? எஸ் மேம். இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து இதான் வந்து நம்மளுக்கு சின்டாக்ஸ். இது நான் ஏதாச்சும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு கவுண்ட் ஈக்குவல் டு நான் 1 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எஸ் மேம். இந்த வேரியபிள் வச்சு நான் கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ கவுண்ட் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா த்ரீன்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? எஸ் மேம். இப்போ வந்து கொடுத்துட்டு நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு அதை இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். சரிங்களா? எஸ் மேம். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருது கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். நம்மளுக்கு கவுண்டோட வேல்யூ 1 கொடுத்துருக்கு. 1 வந்து லெஸ் தென் 3 கேட்டிருக்கோம். அப்போ கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ மேம். டூ. டூ தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கவுண்டோட ஒன்று ஆட் பண்ணும். அப்போ 1 இருக்கிறது நம்மளுக்கு 2 ஆகும். சரிங்களா? எஸ் மேம். என்ன பண்ணிருக்கேன்னா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கவுண்ட் பிரிண்ட் பண்ணிடுவோமா? எஸ் மேம்.
கவுண்ட் வந்து நம்மளுக்கு 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்குதா? Yes, ma'am. இப்போ ஏன்னா நான் வந்து இது வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ள என்ன வேர்டு கொடுக்குறேனோ அதை அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுமா, அதனால அதை 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணு. ஓகேவா? Yes, ma'am. இப்போ பார்லருக்கு என்ன பண்ணோம்னா ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு கொடுப்போம். ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதை வச்சு நம்ம அந்த சீக்வன்ஸை செக் பண்ணோம். இதுல கண்டிஷன் கொடுப்போம். சரிங்களா? Yes, ma'am. இப்போ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். அந்த வேல்யூ வச்சு கண்டிஷன் செக் பண்றோம். இப்போ கவுண்ட்டுங்கிற வேல்யூ இங்க வந்து 1 இருக்கு. அப்போ 1 வந்து 3யோட லெஸ் தெனான்னு கேட்குறோம். கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூங்கிறனால இந்த கோட் பிளாக் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பி 1 + 1 2ங்கவும் நம்மளுக்கு அந்த கவுண்ட்டுங்கிற வேல்யூ 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? Yes, ma'am. ஆமாங்க. இந்த பிரிண்டிங்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் பிரிண்ட் ஆகுமா? Yes, ma'am. இப்போ நான் வேற ஒரு கண்டிஷன் செக் பண்றேன். கவுண்டோட வேல்யூ வந்து இந்த கர்லி பிரேசஸ்ல கால் பண்ணா இது என்ன பிரிண்ட் ஆகும் எனக்கு? Setum. இல்ல இது வந்து செட்டுக்கு நம்ம இப்போ இதுல வந்து இந்த வேல்யூஸ் கவுண்ட் பண்ணி கொடுக்குறப்போ இது என்ன பிரிண்ட் பண்ணுவோம்னு கேட்குறேன். Count is 1 ன்னு சொல்லி print பண்ணிட்டே இருக்கு. நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வைல் லூப்ல நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா கவுண்ட் வந்து எனக்கு லெஸ் தென் ஈக்குவல் டு 3 இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் கவுண்டோட வேல்யூ 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3னா நம்ம கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? True, ma'am. ட்ரூ. அப்போ வந்து என்ன பிரிண்ட் பண்ணுன்னா கவுண்ட்னு இப்படி கொடுத்தோம்னா இந்த கவுண்டோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? Yes, அப்போ கவுண்டோட வேல்யூ நம்மளுக்கு 1 அதை பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? முன்னாடி இதே கவுண்ட்னு பிரிண்ட் பண்றப்போ எனக்கு வந்து கவுண்ட் தான் 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆச்சு. yes, ma'am. இப்போ என்ன பிரிண்ட் பண்ணணும்னா அந்த வேல்யூவை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? Yes, ma'am.
இப்போ இது எனக்கு என்ன பண்ணும்? 3 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கும். 3 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்தப்ப என்ன பண்ணுச்சு? கவுண்டோட வேல்யூ வந்து எனக்கு இங்க செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு கவுண்ட்டுங்கிறப்போ தான் இந்த கண்டிஷன் செக் பண்ணி 2ன்னு வரப்போ கவுண்ட் எனக்கு 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிச்சு. எஸ் மேம். இப்போ நான் இப்படி கால் பண்றப்போ அந்த வேல்யூ அதே மாதிரி ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறனால இந்த கவுண்ட் எனக்கு வந்து இதுல உள்ள வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? எஸ் மேம். இப்படி கொடுக்குறப்போ அந்த வேல்யூ தான் நம்ம ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? அதனால தான் இதை கொடுக்குறோம். இப்போ இதையே நான் வந்து டபுள் கோட்ல கொடுத்துருந்தேன்னா எனக்கு இந்த கவுண்ட் வந்து 3 டைம்ஸ் கவுண்ட் ஆயிடும். சரிங்களா? எஸ் மேம். இப்போ வயல் ட்ரூன்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் லூப்ல ஒரு ஆயின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த லூப் என்ன எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்? ஹாய்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும் மேம். இது இந்த லூப் வந்து எத்தனை தடவை எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்? எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கு மேம். ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். அப்போ வந்து எனக்கு இப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனோன்னா லூப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எஸ் மேம். இப்போ இதுல வந்து நான் ஜஸ்ட் ட்ரூவா இருந்தா ஃபாயில் பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன். அதனால இந்த லூப் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதா ஜஸ்ட் நம்ம இங்க கால்ஸ்ன்னு கொடுத்தா அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த கொடுக்குறப்பே நமக்கு அது ரன் ஆகாது. ஏன்னா இங்கேயே வந்து இந்த பிளாக் நம்மளுக்கு ஹைட் ஆயிடுச்சு. சரிங்களா? எஸ் மேம். இப்போ வைல் லூப் தான் இல்லைன்னா இப்போ கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போனா இந்த பர்டிகுலர் கொடுத்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? எஸ் மேம். இப்போ ஃபார் லூப் பார்த்தோம். ஃபார் லூப்ல என்னன்னா ஒரு சீக்வன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரன் ஆகும். வைல் லூப்ங்கிறப்போ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரன் ஆகும். சரிங்களா? எஸ் மேம். இப்போ வேற ஏதாச்சும் வயல்ல வச்சு செக் பண்ற மாதிரி எதுவும் எக்ஸாம்பிள் இருக்கா? இல்ல இல்ல மேம். இப்போ நம்ம இதுலயே ஃபார்லயே வந்து எல்ஸ் வச்சு பார்ப்போம். இப்போ எஸ் மேம். ஃபார் லூப் பார்த்தோம். ஃபார்ல இப்போ ஐபிஎம் இல்ல நான் ட்ரீம் கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? புரியுது மேம். இப்போ இந்த கொடுத்ததுக்கு இதுக்கு என்ன எனக்கு பிரிண்ட் ஆகும்னு கேட்குறேன். எது பிரிண்ட் ஆகும்? இது இப்படி கொடுத்தா வந்து எனக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் பிரிண்ட் ஆகும் கேட்குறேன். அதாவது இப்போ பிரிண்ட் ஆகி கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு கேட்குறேன். ஜீரோல இருந்து 2 வரைக்கும். 2 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எனக்கு பிரிண்ட் பண்றதுக்காண்டி நான் எல்ஸ் பிளாக் கொடுக்குறேன். சரிங்களா? எஸ் மேம். ஃபால்ஸ் ஆச்சுன்னா மட்டும் இல்ல, இந்த இது வந்து முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றதுக்காண்டி நான் லூப் ஃபினிஷ்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? எஸ் மேம். இப்போ நம்மளுக்கு இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இந்த லூப்ல நமக்கு என்ன அவுட்புட் வரும்? 0ல இருந்து 2 வரைக்கும், அதுக்கப்புறம் லூப்னு லூப் வந்து ஃபினிஷ்னு சொல்லி நமக்கு வருமா? வருது. எஸ் மேம். உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிருக்கா? 0ல இருந்து எஸ் 2 மேம். வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லூப் ஃபினிஷ்னு சொல்லி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். சரிங்களா? எஸ் மேம். இப்போ இதுலயே வந்து நம்ம
கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸும் சரிங்களா, அதாவது லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? எஸ் மேம். லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த ஸ்டார்ட் இப்போ ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் யூஸ் பண்ணுமா, எஸ் மேம். அது மாதிரி நம்ம இந்த லூப்புக்கே வந்து பிரேக் கண்டினியூ இது மாதிரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எஸ் மேம். அதாவது பிரேக்கு கண்டினியூ பாஸுங்கிறது இருக்கு. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரேக்னா எனக்கு அதோட அது ஸ்டாப் ஆகுங்கிறதுக்காண்டி நான் பிரேக் யூஸ் பண்ணேன். ஓகேவா? எஸ் மேம். அப்போ பாஸ் ஐல 1,9 கொடுக்குறேன். அப்போ எனக்கு ரேஞ்ச் எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்? 8 வரைக்கும் மேம். 8 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ 8 வரைக்கும் பிரிண்ட் ஆகுறதுல இப்போ இதுக்குள்ள கண்டிஷன் செக் பண்ணுறது. சரிங்களா? என்னன்னா எனக்கு ஐடி வந்து ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா பிரேக் ஆயிடுன்னு சொல்லி. சரிங்களா? எஸ் மேம். இப்போ நான் ஐயை பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? சரிங்களா? ஹலோ. எஸ் மேம். இப்போ இது என்ன நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க ரேஞ்சை நம்மளுக்கு ஐங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிடுமா. எஸ் மேம். அப்ப ஐல வந்து 1ல இருந்து 8 வரைக்கும் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. சரிங்களா? எஸ் மேம். நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறப்போ நம்மளுக்கு 1ல இருந்து 8 வரைக்கும் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுமா. எஸ் மேம். இப்போ நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிருக்கேன். இந்த கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்கேன்? i ஈக்குவல் டு 5 அப்படின்னா 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ஐ ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தேன்னா அது வர்றப்போ எனக்கு வந்து பிரேக் ஆயிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ எஸ் நமக்கு மேம். 1ல இருந்து 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுமா. எஸ் மேம். பிரிண்ட் ஆயிடுச்சா? அப்போ பிரேக்னா அந்த லூப் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் பிரேக். சரிங்களா? எஸ் மேம். நம்ம என்னதான் ரேஞ்ச் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு நம்ம பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்துட்டு அது வரைக்கும் எனக்கு பிரேக்னு கொடுத்தா அந்த கண்டிஷன் வந்தோடனே நம்மளுக்கு அது லூப் ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? எஸ் மேம். இதுக்கு யூஸ் பண்றதா பிரேக். இப்போ நான் இந்த பிரிண்ட்டை வெளியில கொடுத்தேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 5 மட்டும் பிரிண்ட் ஆகும். 5 மட்டும் பிரிண்ட் ஆகுங்களா? எஸ் மேம். பிரிண்ட் ஆகுதா நமக்கு? எஸ் மேம். இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறப்போ நம்ம இந்த லிஸ்ட்டுக்கு நேராக பிரிண்ட் கொடுக்கணும். சரிங்களா? எஸ் மேம். நமக்கு லிமிட்டன்ஸ் தள்ளி கொடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்த கண்டிஷன் மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேவா? எஸ் மேம். இப்போ பிரேக்குங்கிறப்போ நமக்கு லூப் ஸ்டாப் ஆக யூஸ் பண்றது தான் பிரேக். சரிங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் பாஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்போ இந்த பாஸ் ஹைஃபன் சேஞ்சில் 1,10 கொடுக்குறேன். இப்போ நமக்கு வேல்யூஸ் எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்? 9 வரைக்கும். 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ ஐ ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? எஸ் மேம். கொடுத்துட்டு நான் பாஸ்ன்னு இப்போ இது என்ன பண்ணும்? 1ல இருந்து 9 வரைக்கும். 9 வரைக்கும் பாஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? எஸ் மேம். இப்போ பிரேக்குன்னு கொடுத்தப்போ எப்படி லூப் ஸ்டார்ட் ஆகுதோ அது மாதிரி பாஸ்ன்னு கொடுத்தா நம்மளுக்கு ஸ்டாப் ஆகாது. அது சும்மா ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம என்ன ரேஞ்ச் வரை கொடுத்துருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்.
எஸ் மேம். ஒன்ல இருந்து 9 வரைக்கும். எஸ் மேம். அப்ப பிரேக் கொடுத்தா லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். பாஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எதுவுமே எஃபெக்ட் ஆகாது. இப்போ எனக்கு இந்த 5 மட்டும் வேண்டாம், மத்ததெல்லாம் பிரிண்ட் பண்ணுனா நான் என்ன கொடுக்கணும்? எந்த கண்டிஷன்ல மேம்? ஏதோ ஒரு கண்டிஷன். ஒன்ல இருந்து நான் 5 வரைக்கும் எழுதுறேன். ஓகேவா? அப்போ எனக்கு 4 வரைக்கும் வருமா? எஸ் மேம். இப்போ இதுல வந்து எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. அப்போ நான் என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? ஈக்குவல் டு 2 I equal to 2 கொடுக்கணும். 3 வரக்கூடாது தானே மேம்? பிரேக்ல யூஸ் பண்ணா ஈக்குவல் டு 2 கொடுத்தா 3 வராது. இப்போ ஆனா அடுத்து உள்ள வேல்யூ எனக்கு ஸ்டாப் ஆகுமே. இப்போ எனக்கு வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? எஸ் மேம். 1ல இருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எஸ் மேம். அந்த 9ல எனக்கு வந்து 5 மட்டும் பிரிண்ட் ஆகக்கூடாது, மற்ற எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும் இங்க? பிரேக்கிங் கொடுத்தா இந்த லூப் இதோட ஸ்டாப் ஆயிடுமா? எஸ் மேம். அதுக்கு நம்ம பிரேக் இருக்கும். பாசிங் கொடுத்தோம்னா அது எதுவுமே நம்மளுக்கு எஃபெக்ட் காட்டாது. என்ன ரேஞ்ச் கொடுக்குறோமோ அது வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? எஸ் மேம். ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணாது. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 1ல இருந்து 9 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. அதுல எனக்கு 5 மட்டும் பிரிண்ட் பண்ணாது. சரிங்களா? இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிட்டு இப்போ இதை மட்டும் ரன் பண்றேன்னா இப்போ எனக்கு 5 மட்டும் பிரிண்ட் பண்றியா? இப்போ அதுக்கு யூஸ் பண்றதுதான் கண்டினியூ. சரிங்களா? நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாம, ஆனா எனக்கு லூப்பும் ஸ்டாப் ஆகக்கூடாது, நெக்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஆகணுங்கிற யூஸ் பண்றதுதான் இந்த கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் புரியுதா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இப்போ பிரேக்னா அதோட அந்த லூப் ஸ்டாப் ஆயிடும். பாஸ்ங்கிறப்போ நமக்கு எதுவும் எஃபெக்ட் காட்டாது. எனக்கு வந்து நான் கொடுத்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னா யூஸ் பண்றது கண்டினியூ. சரிங்களா? எஸ் மேம். இது 3 தான் நம்ம லூப்ல கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? எஸ் மேம். இப்போ இன்னைக்கு பார்த்த ஃபார் வைல் எதுவும் டவுட் இருக்கா? இதை வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு வரீங்களா? நாளைக்கு வந்து நெஸ்டிங் ஃபாரும் நெஸ்டிங் வைலும் எடுப்போம். எஸ் மேம். எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? நோ மேம். மேம் அது டாஸ்க்ல ஒன்று சொன்னீங்களா மேம்? அது எத்தனாவது டாஸ்க் மேம்? டெஸ்டிங் டாஸ்க் கொடுத்தேன்ல அதுல நீங்க கொடுத்ததுல வந்து அவுட்புட் கரெக்டா வந்துருச்சு. எஸ் மேம். ஆனா வந்து அந்த கேஸ் சென்சிட்டிவ் மாதிரி நேம் தான் வந்து மாத்தி கொடுத்துட்டீங்க. ஆனா பைத்தான் தான் ரெண்டுக்கும் நேம் கொடுத்தீங்க. ஓகே மேம். மேம் அது எத்தனாவது கொஸ்டின் மேம்? செக் பண்ணிட்டு என்ன சொல்லவா? எஸ் மேம். ஆனா உங்களுக்கு அவுட்புட் கரெக்டா இருந்துச்சு, அதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுறேன். ஓகே மேம். நான் இன்னைக்குள்ளதும் எடுத்து அனுப்பிடுறேன். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.